அடுத்தது என்ன மெத்தட்? வடித்தல். வடித்தல் என்ன? வடித்தல். வடித்தல் எல்லாருக்கும் தெரிஞ்சேதானே. உதாரணத்துக்கு வந்து வடித்தல் வந்து எங்க இருக்கும்னு சொன்னா, கரைப்பான் ஒன்றுல கரையாத கரையம் இருக்கும்னு சொன்னா, அதாவது கரைப்பான் ஒன்றுல கரையாம ஒரு பதார்த்தம் இருக்கும்னு சொன்னா, அந்த பதார்த்தத்தை நாங்க வெளியேற்றுறதுக்கு என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? வடிப்போம் என்ன. உதாரணத்துக்கு வந்து தேங்காய் பால் புளியக்குள்ள அதுல இருக்க தேங்காய் பூ என்ன செய்யாது, நீர்ல கரையாது என்ன. அங்க தேங்காய் பால் மட்டும் நீர்ல கரையும். அப்ப தேங்காய் பூவை நாங்க வெளியேற்றுறதுக்கு என்னத்தால, பால் வடியால என்ன செய்வோம், அதை வடிப்போம் என்ன. அப்ப அதைத்தான் சொல்றது வடித்தல். அப்ப எழுதுங்க வடித்தல் போட்டுட்டு, இது வந்து ஏகவீன கலவையை நம்ம வெளியேற்ற இயலுமா? ஏகவீன கலவையை வேறாக்க இயலுமா? உப்பு கரைசலையோ சீனி கரைசலையோ நாங்க இதுல இருந்து சீனிய வேறையா நீரை வேறையா வெளியேற்ற இயலுமா? வேறையலாம். அப்ப என்னது, பல்லின கரைசலை தான் பல்லின கரைசலை தான் நாங்க வேறாக்க இயலும் என்ன. பல்லின கரைசல்னு சொன்னா நம்ம பார்த்து இது இந்த கூறு இது நீர் என்று நாங்க வெளியே, அதாவது வேறுபடுத்தக்கூடிய பதார்த்தம் கலவைகளை தான் சொல்றோம் பல்லின கலவை. பல்லின கலவைக்கு பல்லின கலவை தான் இந்த வடித்தல் மூலம் வேறாக்கலாம். சரியா? அப்ப வடித்தல் எழுதுங்க. வடித்தண்டு போட்டுட்டு பல்லின கலவைக்கு உகந்தது. பல்லின கலவைக்கு உகந்தது. அடுத்தது இல்லைங்க, கரைப்பான் ஒன்றில் கரையாது காணப்படும் கூறுகளை வேறுபடுத்தும் முறை. இல்லையாஜா? சரி. இப்ப நாங்க இப்ப வடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு உபகரணம் வேணும் என்ன. நம்ம உதாரணத்துக்கு வந்து பாலை வடிக்கிறதுக்கு பால் வடி மாதிரி என்ன, ஒரு அதை வடிக்கிறதுக்கு வந்து ஒரு உபகரணம் தேவை என்ன. அதை நாங்க என்ன சொல்லுவோம், வடி என்று சொல்லுவோம். சரியா? வடி. இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம ஆய்வு கூடத்துல வடிக்கிறதுக்கு ஒரு ஒரு தாளைன்னு வச்சுப்போம். அந்த தாளுக்கு என்ன சொல்லுவோம்? வடி என்ன தாள்? வடி தாள் என்ன. ஒயிட் கலர் தாளம் இருக்கு, இப்படி தெரியுமா? இத பூ மாதிரி எல்லாம் மடிச்சிட்டு புனலுக்குள்ள வச்சு வடிப்பாங்க, தெரியுமா? இல்ல சார். லெப்ல வந்து ஒயிட் கலர் தாள் மாதிரி இருக்கும். அந்த தாள் என்ன செய்யற, வடிதாள். வடிதாள்னு சொன்னா நம்மளுக்கு அதுக்குள்ள வந்து நீரை விட்ட சொன்னா, ஒரு கலவையை கலந்து நீர் அதுக்குள்ள வடிச்ச சொன்னா அது நீரை மட்டும் வடிக்கும். மற்ற மீதி அதுல கலந்த எல்லாம் வந்து மேலே இருக்கும். சரியா? சரி. அப்ப இதுல வந்து நம்மளுக்கு ஒரு வடித்தல் செய்யறதுக்கு ஒரு உபகரணம் தேவை. அதுதான் நாங்க சொல்லுவோம் வடி என்று. அப்ப அதை உதாரணத்துக்கு வந்து தேயிலை பிளேந்தி ஊத்தக்குள்ள அங்க தேயிலையை வடிக்கிறது தேயிலை வடி. தேங்காய் பால் வடிக்கிறது பால் வடி. அதே மாதிரி இன்னொரு அந்த ஃபில்டர், அதாவது தண்ணியை ஃபில்டர் பண்ற இடத்துல வந்து மண்ணாலதான் தண்ணியை ஃபில்டர் பண்ற மண் வடி என்ற ஒரு வடி இது. சரியா? அப்ப உபகரணங்க, அப்ப அதாவது வடித்தல் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு உபகரணம் தேவை. சரியா? சரி. அப்ப நாங்க இங்க இருந்து ஒரு கரைசல் என்ன செய்யறோம், பல்லின கரைசலை ஊத்துறோம் வடிக்கல. இதுல வந்து சில பதார்த்தங்கள் என்ன செய்யும், வடிஞ்சு கீழே கீழே என்ன செய்யும், நம்மளுக்கு தேவையானது பாத்திரத்தில் இருக்கும். தேவையற்றது என்ன செய்யும், எங்க இருக்கும், தேவையற்றது வடிக்குல இருக்கும் என்ன. சரி. இதை நாங்க சொல்றது மீதி என்று. இது மீதி. இது வடிஞ்சு போறதை நாங்க சொல்லுவோம் வடி திரவம். வடி திரவம். சரியா? வடி திரவம். இது விளங்கிட்டா? இது வந்து பல்லின கரைசல். பல்லின கரைசல். சரியா? சரி. அப்ப வடித்தல் என்னத்துக்கு, ஒரு ஏகவின கரைசலை நாங்க வடித்தல் செஞ்சுக்க மாட்டோம். பல்லின கரைசலை தான் நாங்க வடித்தல் மூலம் வேறாக்கலாம். அப்ப பல்லின கரைசலை ஊத்தினோம்னு சொன்னா அதுல கரைப்பான்ல கரையாத பதார்த்தங்கள் மேல வடிக்குல காணப்படும். கரைப்பான்ல கரைஞ்சது மீதி நம்மளுக்கு தேவையானது வந்து வடிஞ்சு வடி திரவமா காணப்படும். அப்ப இதுல இருந்து நாங்க இதை நம்மளுக்கு தேவையான வடி திரவத்தை எடுத்துக்கொள்ளலாம். சரியா? உதாரணத்துக்கு தேங்காய் பாலை நாங்க தேங்காய் பூவோட இதுக்கு நம்ம சொன்னா தேங்காய் பூ இதுக்குள்ள இருக்கும், தேங்காய் பால் கீழே வந்துடும். அப்ப நம்மளுக்கு தேவையானது தேங்காய் பால். சரியா? சரி. அப்ப இதை இதை வரைஞ்சு கொள்ளுங்க. கஃபாக்கு இருங்க, பிறகு அழகாக்கு இருக்கலாம். சரியா? சரி. அப்ப இதுக்கு வந்து வடித்தல் 2 சந்தர்ப்பம். உதாரணம் என்னன்னு சொன்னா, முதலாவது உதாரணம் எழுதுங்க. தேங்காய் பாலில் இருந்து தேங்காய் துருவலை வேறாக்கல்.
அப்ப இதுல இந்த கூற்று எப்படி வரும் எக்ஸாமுக்கு? இந்த கூற்று கல்வி சில இதுல வரும். வடித்தல் முறையானது ஏகவின கலவைக்கு பொருத்தமானது. அந்த கூற்று சரியா பிள்ளையா? இல்ல சார். இல்ல என்ன? அப்ப என்ன பல்லின கரைசல் அதாவது கரைப்பான்ல அந்த கரையும் கரையாம இருக்கணும். அப்பதான் அந்த கரையத்தை நாங்க வேறாக்க இயலும். சரியா? அடுத்தது வந்து 2வது சந்தர்ப்பம், நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் மணல் வடிப்பு. மணல் வடிப்பு. சரி, அடுத்த முறை என்ன முறை? அப்ப நாங்க வடித்தல் பல்லின கலவைக்கு பயன்படுத்திக்கோம். இப்போ 4வது முறை வந்து பளிங்காக்கள். பளிங்காக்கள் எதுக்கு சமனாயிருக்கும்னு சொன்னேன்? எதுவும் பளிங்காக்களும் முறையுமாயிருக்கும்னு சொன்னேன்? ஆவியாக்கல். ஆவியாக்கல் என்ன? சரி, பளிங்காக்கள் எங்க பயன்படுத்துறேன்னு சொன்னா, ஒரு கரைப்பான்ல ஒரு திண்ம கரையும் கரைஞ்சி ஒரு ஏகவீன கலவையை உருவாக்குது. அந்த ஏகவீன கலவையிலிருந்து அந்த நம்மளுக்கு தேவையானத பிரிச்சு எடுக்கிறதுக்கு தான் பளிங்காக்கள் பயன்படுத்துறேன். எங்க பயன்படுத்துறேன்? கரைப்பான் அதோட சேர்ந்து திண்ம கரையம் சேர்ந்து ஒரு என்ன கரைசல் உருவாய்க்காம்? ஏகவீன கரைசல். இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது ஒரு கரைப்பான்ல திண்ம கரையம் கரைஞ்சி ஒரு ஏகவீன கரைசலை உருவாக்கக்குள்ள அந்த ஏகவீன கரைசல் இருந்து நம்மளுக்கு தேவையானதை பிரிச்செடுக்கிறதுக்கு பயன்படுத்துற முறைதான் என்ன முறை? பளிங்காக்கள். இப்ப இதுக்கு உதாரணம் சொல்லுங்க. ஏகவீன கரைசலுக்கு ஒரு கரைப்பான் திண்ம கரையம் உதாரணம் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ஏகவீன கரைசலுக்கு சீனி கரைசல், உப்பு சீனி கரைசல், குளுக்கோஸ் கரைசல். சீனி கரைசல். அடுத்தது வந்து ஜைனப் சொன்னது உப்பு கரைசல். சரியா? இந்த சந்தர்ப்பத்துல நாங்க சீனி கரைசல்ல இருந்து சீனிய வெளியே வேறாக்குறதுக்கும் உப்பு கரைசல்ல இருந்து உப்பை வேறாக்குறதுக்கும் நாங்க பயன்படுத்துற முறைதான் என்ன முறை? பளிங்காக்கல் முறை. இப்ப என்ன செய்ய போறோம்? அங்க ஆவியாக்கல் மாறிதான். இப்ப சீனி கரைசல் இருக்குன்னு சொன்னா அந்த சீனி கரைசல் இருக்கிறத என்ன செய்ய போறோம்? வெப்பத்தை வழங்கி அதுக்கு என்ன செய்ய போறோம்? அதை நீரை ஆவியாக்க போறோம். நீரை ஆவியாக்குனா கடைசியா மிஞ்சுறது என்ன? சீனி. அப்படிதான் வேறாக்க போறோம். இங்க ஒரு வித்தியாசமான இங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, இந்த நான் அண்டு படிச்சேன் கரைதிறன் படிக்கக்குள்ள சொல்லிக்கேன். ஒரு லிட்டர்ல எவ்வளவு உப்பையும் போட்டும் கரைக்க இயலுமா? ஒரு லிட்டர் நீர்ல எவ்வளவு உப்பு போட்டாலும் கரையுமா? ஏலா. அப்ப ஒரு லிட்டர்ல வந்து உதாரணத்துக்கு 2 கிலோ உப்பு தான் கரையை மட்டும் வைப்போம். சரியா? இப்ப 2 கிலோ உப்பு கரைச்சல்னு சொன்னா ஒரு லிட்டர்ல 2 கிலோ உப்பு தான் கரையலும். இதுக்கு மேலதிகமா ஒரு 100 கிராம் உப்பு போட்டா என்ன செய்யும்? கரையாது, கீழே நீள்படிவாகும். என்ன? அப்ப ஒரு லிட்டர்ல 2 கிலோ உப்பு தான் கரையும்னு சொன்னா அப்ப ஒரு லிட்டர்ல நாங்க 2 கிலோ உப்பை கரைச்சி என்ன செஞ்சுக்கோம்? ஒரு கரைசல் உருவாக்கிக்கும். இந்த கரைசலை நாங்க சொல்றது நிரம்பல் கரைசல். சரியா? அப்ப ஒரு லிட்டர் கரைசல்ல ஒரு லிட்டர் நீர்ல 2 கிலோ உப்பு தான் கரைக்கலாம்டா. அப்ப நாங்க ஒரு லிட்டர்ல 2 கிலோ உப்பை கரைச்சி உருவாக்குற கரைசலை என்னன்னு சொல்ற? நிரம்பல் கரைசல். சரியா? அப்ப ஒரு லிட்டர்ல உதாரணத்துக்கு சொல்லிக்கோம், ஒரு லிட்டர் இருக்கு, ஒரு லிட்டர் நீர்ல 2 கிலோ உப்பை கரைச்சிக்கும். இதுக்கு மேல தெரியுமா? இன்னும் இந்த நிரம்பல் கரைசலுக்குள்ள இன்னும் உப்பை போட்டா கரையுமா கரையாதா? கரையாது. அது என்ன செய்யும்? கீழே அடியில படியும். சரியா? அதுதான் சொல்றது நிரம்பல் கரைசல். இப்ப நாங்க பார்ப்போம், நம்ம ஆவியாக்குனா இது என்ன செய்யும்? இந்த நிரம்பல் கரைசல் ஆவியாக்குனா என்ன செய்யும்? நிரம்பல் கரைசல் ஆவியாக்குனா இந்த கரைசல்ல இருந்து என்ன வெளியேறும்? நீர் வெளியேறும். அப்ப ஒரு லிட்டர் இருந்த நீர் நமக்கு கொஞ்ச நேரம் ஆவியாக்கணும்னே வந்து அது 1/2 லிட்டரா மாறிடுச்சு.
அரை லிட்டரா மாறினா அதுக்குள்ள எவ்வளவு உப்பு இருக்கு? நம்ம 1 லிட்டருக்குள்ள எவ்வளவு உப்பு கரைச்சோம்? 2 கிலோ. 2 கிலோ. இப்ப அரை நீர் வெளியே இந்த சூடாக்குனோடனே என்ன செய்யும்? உப்பு வெளியேறுமா? உப்பு வெளியேறாது, நீர் மட்டும் வெளியேறும். அந்த நீர் வந்து என்ன செஞ்சுக்கு? அரை லிட்டரா மாறிட்டு. அப்ப அரை லிட்டருக்குள்ள எவ்வளவு உப்பு இருக்கு? 2 கிலோ. 2 கிலோ. 2 கிலோ உப்பு. இப்ப 1 லிட்டருக்குள்ள 2 கிலோ இருக்கலாம், அரை லிட்டருக்குள்ள 2 கிலோ இருக்கலுமா? ஏலா. ஏலா. அப்ப என்ன செய்யும்? அரை லிட்டருக்குள்ள எவ்வளவு இருக்கலாம்? ஒரு லிட்டர்ல 2 கிலோன்னா அரை லிட்டருக்குள்ள எவ்வளவு இருக்கலாம்? 1 கிலோ. 1 கிலோ. 1 கிலோ அதுக்குள்ள கரைஞ்சிருக்கும் அரை லிட்டருக்குள்ள. மத்த 1 கிலோ என்ன செய்யும்? மத்த 1 கிலோ என்ன செய்யும்? கீழே என்ன செய்ய போகுது? படிஞ்சிக்கு போகுது. படிய போகுது. அப்ப என்ன செய்யலாம்? அந்த படிஞ்ச உப்பை நாங்க வெளியேற்றலாம். அப்ப என்னையாம்? ஒரு நிரம்பல் கரைசல் ஒரு கரைசல் இருக்கக்குள்ள அதுக்கு நாங்க வெப்பத்தை வழங்கக்குள்ள அதுல இருந்து நீர் வெளியேறும். அது நிரம்பல் கரைசல் இருக்கக்குள்ள 1 லிட்டர்லாம் 2 கிலோ கரைஞ்சிருக்கலாம். அங்க அரை லிட்டர்ல இருக்கு 1 கிலோ தான் கரையலாம். மிச்சம் என்ன செய்யும்? 1 கிலோ கீழே படியும். அந்த படியிடத்தை நாங்க என்ன செய்யலாம்? வேற ஆக்கி எடுக்கலாம். திரும்பி என்ன செய்யலாம்? இன்னும் வெப்பமாக்கினா இது எத்தனை? 1/4 லிட்டரா மாறும். 1/4 சரி லிட்டர் எவ்வளவு கரையலாம்? நம்ம நம்ம ஆவியாக என்ன செய்யும்? இதுல இருந்து நீர் வெளியேறும். நீர் வெளியேறினா இந்த 2 கிலோ இதுல என்ன செய்யலாது? கரையே இயலாது. அப்ப கரையே இல்லாத மிச்சம் என்ன செய்யும்? கரையில்லாத மிச்சம் என்ன செய்யும்? கீழே படியும். கீழே படியும். சரியா? அப்படி படிய படிய நாங்க அதை நம்மளுக்கு தேவையானதை வேற ஆக்கி கொள்றோம். அதை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? பளிங்காக்கல். சரியா? சரி, பளிங்காக்கல் போட்டு எழுதுங்க. பளிங்காக்கல் போட்டு எழுதுங்க. இதை எழுதுங்க. கரைப்பான் திண்ம கரையம் ஏகவின கரைசலுக்கு பொருத்தமானது. வடித்தல் என்னத்துக்கு பொருத்தமானது? பல்லின கலவை. அதே மாதிரி பளிங்காக்கல் ஏகவின கரைசலுக்கு பொருத்தமானது எழுதுங்க. நகாலியாஜா. சரி, அடுத்தது எழுதுங்க. திண்ம பதார்த்தமாக மாறும் கரையம் ஒன்று கரைசலில் காணப்படும் போது அக்கரைசலை செறிவாக்குவதன் மூலம், செறிவாக்குறேன்டா அதுல கனவளவை குறைக்கிறேன். கனவளவு குறைக்க குறைக்க அதுல செறிவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். செறிவு அதிகரிக்கும். சரியா? அப்ப என்ன இல்லைங்க? செறிவாக்குவதன் மூலம் பிராக்கெட்டுக்குள்ள போடுங்க. கனவளவை குறைப்பதன் மூலம் திண்ம பதார்த்தத்தை வேறாக்கும் முறை பளிங்காக்கல் எனப்படும். இப்ப நிரம்பல் கரைசல் என்னன்னு விளங்கிட்டா? அப்ப என்னையாம்? உயர் செறிவுல காணப்படுற கரைசல். அப்ப 1 லிட்டர்ல 2 கிலோ கரைக்கலும்னா அந்த 2 கிலோ 1 லிட்டர்ல கரைச்சோம்னா வார கரைசல் வந்து நிரம்பல் கரைசல். அப்ப அதை விட செறிவு அதிகரிக்க இயலாது. அதுதான் உயர் செறிவு. அப்ப உயர் செறிவில் காணப்படும் கரைசல் நிரம்பல் கரைசல் எனப்படும். சரியா? அப்ப நிரம்பல் கரைசல் போட்டுட்டு கீழே ஒரு நோட் மாதிரி போட்டு எழுதுங்க. உயர் செறிவில் காணப்படும் கரைசல் நிரம்பல் கரைசல் எனப்படும். இப்ப பளிங்காக்கள் எங்கெங்கே நடக்கும் என்று உதாரணம் எழுதுங்க. உப்பளங்களில் உப்பு தயாரித்தல். உப்பளங்களில் உப்பு தயாரித்தல். உப்பளங்கள்ல என்ன செய்யற? உப்பு தயாரிக்கிற. உப்பு தயாரிக்கிறதும் அப்படித்தான். இப்படி பாத்தியா என்ன செய்வாங்க? தண்ணிய போட்டிருப்பாங்க. தண்ணியில வந்து நீர் சூரிய ஒளியில என்ன செய்யும்? இதுல இருந்து என்ன ஆவியாகும்? கடல் நீரை போட்டா இதுல இருந்து என்ன ஆவியாகும்? சூரிய ஒளிக்கு நீர் வெளியேறும். நீர் வெளியேறினா இதுல செறிவு என்ன செய்யும்? இதுல செறிவு அதிகரிக்கும். என்ன ஒரு நிலையில என்ன செய்யும்? செறிவு அதிகரிச்சோன்னே இதுல இருக்க உப்பு வந்து நீர்ல கரையிறதுக்கு நீர் காணாது. அப்ப கரையேலாத உப்பு என்ன செய்யும்? கரையேலாத உப்பு கீழே படியும். என்ன படியும். அவ படிஞ்ச உடனே என்ன செய்வாங்க? இதுல இருக்க மிச்சமா இருக்க நீரை அடுத்த பாத்தியில போவாங்க. அடுத்த பாத்தியில போனா இதுக்குள்ள உப்பு இருக்கும். இந்த உப்பை நான் வெளியேக்கி வேறாக்கி எடுக்கிறேன். சரியா? சரி, உப்பளங்களில் உப்பு தயாரித்தல். அடுத்தது வந்து கரும்பு சாற்றில் இருந்து சீனி தயாரித்தல். விளங்கிட்டா? பளிங்காக்கள் விளங்கிட்டா? சரி, இதுல என்ன டவுட் இருக்கா?
நிரம்பல் கரைசல் எப்படி ஆவியாக்கக்குள்ள எப்படி படியிலண்டு வழங்கி இருக்கணும். சரியா? அது விளங்கிட்டான நிரம்பல் கரைசல். சரி, அடுத்த முறை 5வது முறை என்ன? மீளப்பளிங்காக்கல். மீளப்பளிங்காக்கல். மீளப்பளிங்காக்கல் அதிலே இருக்கேன ஒரு பளிங்காகனத்தை திரும்ப என்ன செய்யும், திரும்பி மீளப்பளிங்காக்கல். இப்ப என்னன்னு சொன்னா உதாரணத்துக்கு பாருங்க. சரி, இப்ப நம்மளுக்கு மீளப்பளிங்காக்கல் 5வது மீளப்பளிங்காக்கல். இப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம். உப்பளங்கள்ல உப்பு எடுத்தியம். உப்புல வந்து மாசுக்கள் காணப்படுது. 1வது தரம் எடுத்த உப்புல வந்து மாசுக்கள் காணப்படுது. அந்த மாசை நீக்கணும். அந்த மாசுக்களை நீக்கி சுத்தமான உப்பு எடுக்கணும். சரியா? சரியா? 1வது என்னையாம், நம்ம எடுக்கிற பளிங்கில வந்து உப்புல வந்து மாசுக்கள் காணப்படுதாம். மாசு. சரியா? இப்ப நம்ம இப்படியே பாவிக்கலுமா? உப்ப பாவிக்கலுமா? என்ன சார்? நம்ம பளிங்காக்கணும்ல, பளிங்காக்கக்குள்ள கடைசியா மிஞ்சிறது உப்பு பளிங்கி. நான் உப்பளத்துல சொன்னேன், உப்பு பளிங்கி ஒன்று உப்பு கட்டி ஒன்று மிஞ்சி 2 வைப்போம். சரியா? சரியா? உப்பு பளிங்கி ஒன்று மீதமா சரி வருது. சார். அதை எடுத்திக்கும். அதுல வந்து மாசுக்கள் காணப்படுது, கூலங்கள் காணப்படுதாம். சரியா? இப்ப அந்த மாசுக்களை நாங்க நீக்கணும். நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த உப்பு பளிங்கு என்ன செய்யும், 1வது சூடான நீர்ல கரைக்கணும். சரியா? சூடான நீரில் கரைத்தல். சூடான நீர்ல கரைச்சா என்ன வரும்? என்ன வரும்? உப்பு கரைசல். உப்பு கரைசல். அதுல என்ன எல்லாம் இருக்கு? மாசுக்களும் காணப்படும். என்ன மாசுக்களும் காணப்படும்? உப்பு கரைசல். உப்பு கரைசல். கரைசல் இது வந்து சூடான நீரில் கரைத்தல். சரியா? உப்பு கரைசல் வருது. திரும்பி என்ன செய்யறோம், இதுல இருந்த மாசுக்களை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இதுல இருந்த மாசுக்களை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? வடிக்கலாம். என்ன சூடாக்க போடும். வடிக்கலாம். என்ன இப்ப உப்பு கரைசல வந்து அதுல வந்து கரையாத பதார்த்தம் தானே மாசு. அப்ப கரையாத பதார்த்தங்களை இது என்ன பல்லின கரைசல். பல்லின கரைசல்ல இருந்து கூறுகளை வெளியேற்றத்துக்கு என்ன பயன்படுத்தணும்? நம்ம என்ன முறை? வடித்தல். வடித்தல். இப்ப என்ன செய்யறோம், இந்த இதை எடுத்து என்ன செய்யறோம், வடிக்கிறோம். வடித்தல் முறையில வந்து புனல் வச்சு இதுக்குள்ள வடிசால் வச்சு இதை என்ன செய்யறோம், வடிக்கிறோம். வடித்தா என்ன மாசுக்கள் எங்க இருக்கும்? மாசு எங்க இருக்கும்? மாசு இங்க இருக்கும். மாசு இதுக்குள்ள இருக்கிறது என்ன? தூய தூய இதுக்குள்ள வர்றது என்னமா? தூய உப்பு கரைசல். தூய மாசற்ற உப்பு கரைசல் வரும். என்ன கடைசியா இப்ப இதுல இருந்து வாரது வந்து மாசற்ற உப்பு கரைசல். மாசற்ற உப்பு கரைசல். சரி, இப்ப பாருங்க, இது நாங்க சூடான நீர்ல கரைச்சிக்கோம். சரியா? சூடான நீர்ல கரைச்சிக்கோம். இதுக்குள்ள வந்து சுடு தண்ணிக்குள்ள வந்து உப்பு கரைசல் இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க அப்ப கரைதிறன் படிச்சோம். வெப்பநிலை கூடுனா கரைதிறன் குறையுமா கூடுமா? வெப்பநிலை கூட இருக்கிறதுல கரைதிறன் கூடையா குறையா? கூட. கூட. அப்ப என்ன, சூடான நீர்ல என்ன செஞ்சிக்கும்? கூட உப்பு கரைஞ்சிருக்கும். என்ன சரி, இப்ப நாங்க இந்த சூடான நீரை நம்ம அறை வெப்பநிலைக்கு, இது ஒரு அறுவை பாகையில இருக்குன்னு சொல்லுங்க. அறுவை பாகையில இருக்கு. நாங்க இதை என்ன செய்யறோம், அறை வெப்பநிலைக்கு மாற விடுறோம். அறை வெப்பநிலை எத்தனை? 25 பாகை. 25 பாயசியில விட்டோம்னு சொன்னா இதுல கரைஞ்சிருக்க உப்பு 25 பாயசியில இருக்க நீர்ல கரையுமா இல்லாட்டி கீழே படியுமா? சொல்றது விளங்கிட்டா? இப்ப அறுவை பாயசியில கூட உப்பு இல்ல சார். கரைஞ்சிருக்கும்.
60 சூடான நீரா இருக்கக்குள்ள அதுல வந்து கூடுதலான உப்பு கரைஞ்சிருக்கும். ஏன்? உயர் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்கும் படிச்சுக்கோம். என்ன படிச்சுக்கோமா? அப்ப இப்ப நாங்க என்ன செய்யறோம், இத வந்து குளிர விட்டா 25 மாறுது. அப்ப வெப்பநிலை குறைஞ்சா என்ன செய்யும்? கரைதிறன் என்ன செய்யும்? குறையும். உதாரணத்துக்கு 60 இதுல ஒரு 2 கிலோ உப்பு கரைஞ்சிருக்கு. அப்ப 25 2 கிலோ கரையலுமா இதுக்குள்ள? ஏலா. என்ன செய்யும்? வெப்பநிலை குறைஞ்சா இதுக்குள்ள கரைஞ்சிருக்கிறதுல வந்து 25 ஒரு 1 கிலோ தான் கரையலும். அப்போ 1 கிலோ இதுக்குள்ள கரைஞ்சிருக்கும். மிச்சம் 1 கிலோ என்ன செய்யும்? கீழே படியும். இப்ப கீழே படிக்கிறத நாங்க என்ன செய்யலாம், இத திரும்ப நம்ம வேறாக்கி எடுக்கலாம். வேறாக்கி எடுத்தா இதுக்கும் இந்த பளிங்கிக்கும் என்ன வித்தியாசம்? இதுலயும் ஒரு பளிங்கு வரும், இதுலயும் ஒரு பளிங்கு வரும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மாசு இருக்கு, அதுல வந்து மாசு இல்ல. அப்ப என்னையா மீளப்பளிங்காக்கள் உயர் தரமான மாசுக்களற்ற பளிங்குகளை பெற்றுக் கொள்றதுக்கு மீளப்பளிங்காக்கள் சேரும். சரியா? உப்பு பளிங்கு விளங்கிட்டா? மீளப்பளிங்காக்கள் எப்படி செய்யற, என்னத்துக்கு செய்யறேன் விளங்கிட்டா? சரி. இப்ப இதுல முதலாவது நம்ம பளிங்காக்கள்ல எடுத்த பளிங்கில வந்து மாசும் உப்பும் இருக்கு. இப்ப நம்மளுக்கு இந்த மாசுக்களை இல்லாம இருக்கணும். முதலாவது என்ன செய்யறோம், சூடான நீர்ல கரைக்கிறோம். கரைஞ்சா வாரது மாசும் காணப்படும், உப்பு கரைசல் காணப்படும். திரும்பி என்ன செய்யறோம், அதை வடிக்கிறோம். வடிச்சா என்ன செய்யும், மாசுக்கள் வந்து மேல பெய்திரும். வடிக்குள்ள கீழே வாரது வந்து மாசற்ற உப்பு கரைசல். அது வந்து சூடான நீர்ல இருக்கி 60 அதை நாங்க குளிர விட்டோம்னு சொன்னா வெப்பநிலை குறையும் போது கரைதிறன் குறையும். அப்ப இதுல கரைஞ்சிருக்கிறவர் வந்து குறைவா தான், இதுல கரைஞ்சிருக்கிறவரோட இதுல குறைவா தான் கரைஞ்சிருக்கலும். மிஞ்சிறது என்ன செய்யும், கீழே படிங்கும். அதை நாங்க திருப்பி எடுத்துக்கலாம். இதுல வந்து மாசு காணப்படாது. இது விளங்கிட்டா? சரி சரி, எழுதுங்க. அப்ப மீள பளிங்காக்களுக்கு போட்டு எழுதுங்க. மாசுக்களுடனான திண்மக்கூறுகள் அடங்கிய பளிங்குகளில் திண்மக்கூறுகள், அதாவது மாசுக்களுடன் திண்ம பளிங்கு, உப்பு பளிங்கா திண்ம பளிங்கு, என்ன பளிங்குதான் பளிங்குகளில் இருந்து தூய சேர்வைகளை வேறாக்குவதற்காக மீள பளிங்காக்கல் முறை பயன்படுத்தப்படும். அடுத்த கொஞ்சம் சொல்லுங்க. மீள பளிங்காக்கல் முறை மூலம் உயர் தரத்தினாலான மாசுக்களற்ற பளிங்குகளை பெற்றுக் கொள்ளலாம். என்ன? பளிங்காக்கல் முறை மூலம் மாசுக்களுடனான பளிங்குதான் நம்மளுக்கு கிடைச்சி. மீள பளிங்காக்கல் செஞ்சா மாசுக்களற்ற உயர் தரத்திலான பளிங்குகள் நம்மளுக்கு கிடைக்குமா? சரியா? இப்ப இந்த படத்தை கீறிக்கொள்ளுங்க. இந்த படத்தை பார்த்தா வழங்கணும் மீள பளிங்காக்களை எப்படி செய்யறேன். மூலாவது மாசுக்களுடனான பளிங்கு என்ன செய்யறோம், சூடான நீர்ல கரைச்சி உப்பு கரைசலும் மாசு மிரிக்க ஒரு உப்பு கரைசலை எடுக்கிறோம். திரும்பி என்ன செய்யறோம், அதை அந்த மாசு இல்லாம ஆக்குறதுக்கு என்ன செய்யறோம், வடிக்கிறோம். வடிச்சா வாரது மாசற்ற உப்பு கரைசல். இது வந்து சூடான நீர்ல இருக்கும். அந்த சூடான நீரை நம்ம என்ன செய்யறோம், குளிர விடுறோம். சூழல் வெப்பநிலைக்கு மாறினா 60 இருக்கிறதோ 80 இருக்கிற சூடான நீர் நம்முடைய சூழல் வெப்பநிலை 30 மாறக்குள்ள என்ன செய்யும், கரைதிறன் குறையும். கரைதிறன் குறைஞ்சா இதுல கரைஞ்சிருக்கிற அளவோ அங்க கரைய இயலாது. அப்ப கரைஞ்ச மிச்சம் என்ன செய்யும், கரைய இயலாதது வந்து கீழே பளிங்கா மாறும். அப்ப அந்த பளிங்க எடுத்தா அதுல வந்து மாசுக்கள் காணப்படாது, தூய பளிங்கா இருக்கு. சரியா? வழங்கிட்டா? பிரித்தெடுப்பு. இப்ப கரைப்பான் பிரித்தெடுப்புன்னா சொன்னா லேசா வழங்கி கொள்ளலாம். ஒரு கரைப்பான்ல ஒரு கரையும் கரைஞ்சிருக்கு. சரியா? லேசா சொல்றேன்னா ஒரு கரைப்பான்ல ஒரு கரையும் கரைஞ்சிருக்கு. அதுல வந்து அந்த கரைப்பான்ல ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு கரைப்பான் இருக்கு, இந்த ஒரு கரையம் இருக்கு. இதுல வந்து இந்த கரைப்பான்ல ஒரு 10 கிராம் தான் கரையலாம்.
இந்த கரைப்பான் வந்து இன்னொரு கரையத்துல வந்து சாரி இந்த கரையம் வந்து இன்னொரு கரைப்பான்ல 20 கிராம் கரையும். அப்ப என்னையாம் ஒரு கரைப்பான்ல கரைஞ்சிருக்க கரையத்தை இன்னொரு கரைப்பானை போட்டு என்ன செய்யற அந்த கரைப்பானுக்குள்ள இந்த கரையத்தை எடுக்கிற முறையை தான் சொல்றது நாங்க என்ன கரைப்பான் பிரித்தெடுப்பேன். சரியா? சரி, உதாரணத்துக்கு பார்ப்போம். எல்லா கரையமும் எல்லா கரைசல்ல எல்லா கரைப்பான்லையும் நல்லா கரையுமா? நம்ம கரைதிறன் படிச்சிக்கோம். கரைதிறன்ல வந்து ஒரு காரணி படிச்சிக்கோம். கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணி என்று அதுல வந்து 4வது காரணி படிச்சிக்கோம். என்ன காரணி? முனைவுத்தன்மை என்று ஒண்ணு படிச்சோமா? படிச்சோமா? முனைத்தன்மைன்னு சொன்னா முனைத்தன்மை உள்ளதும் முனைத்தன்மை உள்ளதுல கரையும், முனைத்தன்மை அற்றதுல கரையும். என்ன? அப்ப முனைத்தன்மை உள்ளது வந்து முனைத்தன்மை உள்ளதுல நன்றாக கரையும்னு சொன்னா முனைத்தன்மை அற்றதுல என்ன செய்யும்? குறைவாக கரையும். என்ன? உதாரணத்துக்கு வந்து சரி, இப்ப நம்ம இதுல உதாரணத்துக்கு வந்து நீர், அயடின், கார்பன், நாட்குளாரைடு தந்திக்காங்க. சரியா? சரி, நீர் இருக்காரு, நீர், அயடின், இன்னொரு ஆள் யாரு? அயடின், அடுத்தது கார்பன் நாட்குளோரைடு CCl4, கார்பன் நாட்குளோரைடு. இதுல யாரு கரைப்பான், யாரு கரையன்? யாரெல்லாம் கரைப்பான், யாரெல்லாம் கரையன்? நீர் கரைப்பான். நீர் கரைப்பான், அயடின் கரையன். இவர் வந்து கரையன். சரியா? கரையன். இவரும் கரைப்பான், இவரும் கரைப்பான். சரியா? கரைப்பான், இவரும் கரைப்பான். சரியா? சரி, உதாரணத்துக்கு எடுப்போம். இவருக்கும் இவருக்கும் இடையில இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப். சரியா? ஃப்ரெண்ட்ஷிப். சரியா? இவருக்கும் இவருக்கும் இடையில இருக்கிறது லவ். சரி, இப்ப இவர் யாரோட கூட இறக்கமா இருப்பாரு? இவரோடையா? கார்பனோட. இவரோட. அப்ப அயடின் வந்து நீரை விட CCl4 கார்பன் நாட்குளோரைடுல கூட கரைவார். சரியா? இப்ப நம்மளுக்கு ஒரு நீருக்குள்ள அயடின் கரைசல் தந்திக்காங்க. அயடினை நீருக்குள்ள கரைச்சி தந்திக்காங்க, குறைவா கரைஞ்சிருக்கும். இந்த நீருக்குள்ள நாங்க கார்பன் நாட்குளோரைட போட்டா இதுல கரைஞ்சிருக்க அதிகமான அயடின் என்ன செய்வாரு? எதுக்குள்ள திரும்பி கரைவார்? கார்பன் நாட்குளோரைடுக்குள்ள கரைவார். என்ன? இப்ப நாங்க இந்த கார்பன் நாட்குளோரைடுக்கு அயடின் கரைஞ்சிருக்கிறத ஆவியாக்கணும்னு சொன்னா அதுல வந்து கார்பன் நாட்குளோரைடு வெளியேறும், கடைசியா அயடின் மிஞ்சும். சரியா? சரி, நான் இதை இன்னொரு முறைத்துல வழங்கப்படுத்துறேன். எப்படின்னு சொன்னா முதலாவது அந்த புத்தகத்தில் இருக்க மாதிரியே வழங்கப்படுத்துறேன். இதுல வந்து பிரிபுனல் இருக்கு. இந்த புனலை சொல்றது பிரிபுனல். சரியா? சரியா? இப்ப முதலாவது வந்து நாங்க இதுக்குள்ள வந்து நீருக்குள்ள அயடினை கரைக்கிறோம். நீருக்குள்ள அயடினை கரைச்சா வாரது இளநீரம். புத்தாத பாருங்க, புத்தகம் இருக்குதானே? அப்ப அயடின், இவர் வந்து அயடினும், அது புத்தாத பாருங்க, அயடினும் என்னலாம் நீரும், அயடின் நீர் கரைசல், அயடின் நீர் கரைசல். இது வந்து இளநிறம், இளமஞ்சள் கலர் நிறம். சரியா? இப்ப கீழே இருக்கிறது யாரு? CCl4 கார்பன் நாட்குளோரைடு. இப்ப நான் என்ன சொல்லிக்கேன்? அயடின் வந்து நீர் கரைசல்ல கரைகிறத விட கார்பன் நாட்குளோரைடுல கூட கரைவார்னு சொல்லிக்கேன். அப்ப என்ன செய்வாரு? நம்ம இது ரெண்டையும் குழுக்கணும்னு சொன்னா இதுல இருக்க அயடின் கரைசல் வந்து என்ன செய்வாங்க? இதுல இருக்க அயடின் கரைசல் எங்க போவாரு? கீழே போவாரு. ஏன்? CCl4 கூட கரைஞ்சி
என்ன செய்வாரு? இப்ப என்ன செய்யும்? இதுல கரைஞ்சிருக்கிறது வந்து இளநீல நிறம், இளந அயடின் நீர் கரைசல் வந்து இளநீர் நிறம். இப்ப இதுக்குள்ள இருந்து அயடின் போனனே இது இன்னும் மங்கும். இவர் என்ன செய்வார்? என்ன கலரா மாறுவார்? இன்னும் ஊதா நிறமா மாறுவார். சரியா? இது விளங்கிட்டா? என்ன நடக்குன்னு விளங்கிட்டா? சரி. ஓ ஓ இப்ப இதுல இருந்து ரெண்டுல இருந்து சொல்லுங்க. நீரும் CCl4வும் கரையுமா கரையாது? ரெண்டும் கலக்குமா கலக்காதா? நீரும் CCl4வும் கலக்காது. கலக்காது. ஏன்? ரெண்டு படையாயிருக்கு என்ன? அப்ப கலக்கும்னு சொன்னா ரெண்டும் கலந்துரும். அப்ப என்னையா? இப்ப இதுல என்ன நடக்குன்னு விளங்கிட்டா உங்களுக்கு? இப்ப நம்மளுக்கு நீருக்குள்ள அயடின் கரைசலை கரைச்சி ஒரு கரைசல் இருக்கு. சரியா? அதுக்குள்ள வந்து நீருக்குள்ள எல்லா அயடினும் கரையாது. சரியா? இப்ப நம்ம நீர் கரைசலுக்குள்ள இருந்து அயடினை வெளியேற்றணும். வெளியேற்றணும்னு சொன்னா அதுக்குள்ள நல்லா கரைஞ்சிருக்க அதையே ஆவியாக்கணும்னு சொன்னா அதுக்குள்ள அயடின் நல்லா கரைஞ்சிருக்கிறதால எல்லா அயடினையும் நம்மளுக்கு பெற்றுக்கொள்ள இயலாது. இப்ப என்ன செய்ய போறோம்? நீர்க்கரைசலுக்குள்ள இருக்க அயடின் என்ன செய்ய போறோம்? அது அயடின் நல்லா கரையிற CCl4க்குள்ள எடுக்க போறோம். எடுக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? நீர்க்கரைசலுக்குள்ள CCl4வை போடுறோம். போட்டா இதுல கரைஞ்சிருக்க அயடின் எல்லாம் என்ன செய்யும்? CCl4க்குள்ள வரும். அப்ப இதுக்குள்ள கரைஞ்சிருக்க கொஞ்சம் அயடின் வந்து இங்க வந்து கூட அயடின் வந்து இதுக்குள்ள இருக்க கூட அயடினை CCl4 எடுத்துக்கொள்ளும். எடுத்தோம்னு சொன்னா இப்ப CCl4வை திரும்பி ஆவியாக்கணும்னு சொன்னா மிஞ்சிறது என்ன? அயடின் அயடின். அப்ப நம்மளுக்கு தேவையானது அயடின் தான். சரியா? இதுக்கு வந்து ரெண்டு நிபந்தனை இருக்கணும். என்னெல்லாம் இருக்கணும்? ஒன்று, நீரும் இந்த ரெண்டு கரைப்பானும் ஒன்றோட ஒன்று கலக்கப்படாது. கலக்கும்னு சொன்னா எது நீர் எது CCl4 வழங்காது. இன்னொன்னு என்ன? நம்ம நீர் முதலாவது நீர் இருந்தா இந்த நீர் அடுத்தது போடுறது வந்து இந்த அயடின் வந்து நீர்ல கரைகிறதோட அடுத்தது ரெண்டாவது போடுற கரைப்பான்ல என்ன செய்யணும்? கூடுதலா கரையணும். கரையணும். சரி, அப்ப ரெண்டு நிபந்தனை சொல்லிக்க என்ன எல்லாம்? முதலாவது இருக்க கரைப்பானோட ரெண்டாவது போடுற கரைப்பான் ஒன்றோட கரைப்பான் ரெண்டு என்ன செய்யப்படாது? கலக்கக்கூடாது. கலக்கக்கூடாது. அடுத்தது வந்து கரையம் வந்து முதலாவது கரைப்பானோட கரையத்தை விட ரெண்டாவது கரைப்பான்ல அதிகமா என்ன கரையணும். செய்யணும்? கரையணும். இது விளங்கிட்டா? என்ன ஓ நடக்குன்னு விளங்கிட்டா? ஓ அப்ப இதை எழுதி கொள்ளுங்க. கரைப்பான் ஒன்று கரைப்பான் ரெண்டு கரையம். இதை எப்படி எழுதி கொள்ளுங்க. அப்ப வழங்கும் உங்களுக்கு. இதை எழுதிட்டு நான் சொல்றதை எழுதுங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு விளங்குனா சரி. இப்ப எக்ஸாமுக்கு அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன நடக்குது? ரெண்டு நிபந்தனை மட்டும் கேட்பாங்க. என்ன நடக்குதுன்னு வந்து ஞாபகமா வச்சுங்க. கரைப்பான் பிரித்தெடுப்பண்டா எழுதுவோம். யாதாயினும் ஒரு கரைப்பானில் மீச்சிறிதளவு கரையும் சேர்வை ஒன்றின் கரைசலுடன் அச்சேர்வை, அதாவது அச்சேர்வை அதிகளவில் கரையக்கூடியது. அதிகளவு கரையக்கூடியதும்னா கார்பன் நாற்குளோரைட். அதிகளவு கரையக்கூடியதும் ஆரம்ப கரைப்பானில் கலக்கும் தகவற்ற. அப்ப இவர் ரெண்டு பேரும் கலக்கப்படாது. கரைப்பான் ஒன்றை சேர்ப்பதன் மூலம் இரண்டாவது கரைப்பானிற்கு அச்சேர்வை அல்லது கரையம், அதாவது அக்கூறு அச்சேர்வையை பெற்றுக்கொள்ளும் செயல்முறை கரைப்பான் பிரித்தெடுப்பு எனப்படும். இது வந்து எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க. கரைப்பான் பிரித்தெடுப்புனா என்னன்னு கேட்க மாட்டாங்க. விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. அப்ப நிபந்தனை என்ன? ரெண்டு நிபந்தனை தருவாங்க. அடுத்து கேட்பாங்க கூட்டுக்கல்வியில சொல்லுவாங்க கரைப்பான் பிரித்தெடுப்பின் போது முதலாவது கரைப்பானில் இரண்டாவது கரைப்பான் கரையலாம் அப்படின்னு சொன்னா அது பிள்ளை. அப்ப இந்த இது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு விளங்கி இருக்கணும். சரியா? அப்ப வரைவிலக்கணம் கரைப்பான் பிரித்தெடுப்பண்டா என்ன என்று கேட்டு வரைவிலக்கணம் வராது. சரியா? சரி, அப்ப அடுத்தது கீழே எழுதுங்க. நிபந்தனை என்று போட்டு ரெண்டு நிபந்தனை சொன்னேன். என்னெல்லாம்? முதலாவது கரைப்பான் இரண்டாவது கரைப்பானும் கலக்கும் தகவற்றதாக கலக்கும் தகவற்றாயிக்கணும். அடுத்தது இந்த கரையம் வந்து முதலாவது விட இரண்டாவது கரைப்பான்ல அதிக அளவு கரையணும். அப்பதான் நாங்க பிரித்து எடுக்கலாம் கூடுதலா. சரி, நிபந்தனை என்று போட்டு முதலாவது கரைப்பான் கரைய தொடர்பு. முதலாவது நிபந்தனை என்று போட்டு முதலாவது கரைப்பான் கரைய தொடர்பு. அப்ப கரைப்பானுக்கும் கரைய தொடர்பும் சொன்னா எழுதுங்க.
முதலாவது கரைப்பானிலும் பார்க்க இரண்டாவது கரைப்பானில் கரையம் அதிகளவு கரைய வேண்டும். இதுதான் வந்து கரைப்பானுக்கும் கரையத்துக்குமான தொடர்பு. இரண்டாவது கரைப்பான் கரைப்பான் தொடர்பு. கரைப்பானுக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? கலக்கும் தகவற்றதாக இருக்கும். முதலாவது கரைப்பானும் இரண்டாவது கரைப்பானும் கலக்கும் தகவற்றதாக இருக்க வேண்டும். இது விளங்கிட்டா? ஓ சார். சரி, அப்ப நம்ம இதுல இருந்து பிரிச்செடுத்துட்டு இது என்னண்டு இதுல இருந்து அயோடின் என்னண்டு வேறாக்கலாம். இத ஆவியாக்கணும்னு சொன்னா கார்பன் நாட்குளோரைட்ல இருக்க அயோடின் கரைசல் நாட்குளோரைட்டுக்கும் அதை ஆவியாக்கணும்னு சொன்னா கார்பன் நாட்குளோரைட் வெளியேறும். அதுல இருந்து அயோடினை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அது தெரியும் தானே? அது எழுதியா வேணும். ஆவியாக்குவதன் மூலம் அயோடினை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இப்ப கடைசியா இதுக்குள்ள இருக்க கரைசலுக்குள்ள இருக்க அயோடினை ஆவியாக்குனா பெற்றுக்கொள்ளலாம். சரி, அதுக்கு இதுல கரைப்பான் பிரித்தெடுப்புல என்னென்ன மெதட் இருக்கு? என்னென்ன மெதட்னா எங்க பயன்படுத்துற? முதலாவது வந்து எழுதுங்க, அதிக செறிவுள்ள மருந்து கரைசல் தயாரித்தல். ரெண்டு சந்தர்ப்பம். அடுத்து இரண்டாவது தைலம் கசாயம் போன்றவற்றை தயாரிப்பதற்கு. சரி, டவுட் இருக்கா இந்த படிச்சதுல? இன்னைக்கு என்ன எல்லாம் படிச்சிக்கோம்? ஆவியாக்கல், வடித்தல், பளிங்காக்கல், மீள பளிங்காக்கல், கரைப்பான், பிரித்தெடுப்பு. சரியா? இதுல நம்ம டவுட் இருக்கா? விளங்காத போயிடுச்சு, விடுபட்ட போயிடுச்சு இருக்கா? நம்ம